குறிப்பாக இன்றைக்கி சமீபத்தில் ஜனநாயகம், பராசக்தி மாதிரியான படங்களில் தணிக்கைத்துறையுடைய தலையீடு இன்னும் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது அதன் போக்கை காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேன், பராசக்தி மாதிரி நான் நிறைய படம் நம்ம எடுத்துருக்குறோம்ல, நம்ம ப்ரொடக்ஷனில் எடுத்துருக்கோம், என் டைரெக்ஷனில் நிறைய படம் இருந்திருக்கு, நிறைய பிரச்சனையை சமாளிச்சிருக்கேன். அண்டு அந்த திரைப்பட தணிக்கைத்துறை என்ன சொல்கிற அந்த உறுப்பினர்கள்லாம் நாங்களாம் உள்ளே போனால் அப்படி பார்ப்பாங்க. படம்லாம் நிறைய வசனங்கள் இருந்து நிறைய சம்பவங்கள் சீக்வன்ஸ் எல்லாம் குதறி விட்டுருக்காங்க. அதை மீறி தான் என்னுடைய திரைப்படங்கள் மக்களை சேர்ந்துருக்கு. ஜனநாயகன், பராசக்தி எவ்வளவோ போராட்டம் நடந்து திரைப்படங்களில் இருக்குது, திரைப்படங்களில் சிக்கல் இருக்குது. ஏன்னா திரைப்படம் என்பது சந்தை வணிகம் சம்மந்தப்படுது. அப்புறம் நிறைய இன்றைக்கி அரசியலும் நிறைய தலையீடுகள் இருக்குது. அதனால் திரைத்துறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் எழுத்துத்துறையில் சில பதிப்பகங்கள் நீங்கள் எழுதிருவீங்களா, நீங்கள் இப்போ எழுதுங்கடா பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சவால் விடுறாரு. இருக்கலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் கூட நடக்குது. ஆனால் இப்போ நீலம் மாதிரி நிறைய பதிப்பகங்கள் இருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்ல விரும்பக்கூடிய அந்த வாய்ப்புகள் நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் ஏற்கனவே அந்த மாதிரியான நிறைய பதிப்பகங்கள் இருக்குது. உண்மை கதையே சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் நமக்கு என்ன வேண்டியது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் யோசிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் கற்பனை கலந்த நிறைய விஷயங்களும் சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப எனக்கு என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட் இந்த சமகாலத்தில் சுதந்திர உணர்வோடு தனக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்ல விரும்புகிற ஒரு ஸ்பேஸை உருவாக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கோம். எழுத்துத்துறையில் நிச்சயமாக அது ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலுமே அதுலேயும் கூட இப்போ சாகித்ய அகாதமியில் கூட சில சிக்கல்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அது நடந்துட்டு தான் இருக்குது. நிச்சயமாக சார், இப்போ இளைஞர்கள், இளம் சமுதாயத்தினர் திரைப்படம் எடுப்பதற்கு, டைரக்ட் ஆகிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி படைப்புகளை கொடுப்பதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இளம் தலைமுறையிலிருந்து அவங்கள இந்த மாதிரி படைப்புகள் கொடுப்பதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் தேவை சமூகத்தில் அப்படின்னு? ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் கொஞ்சம் ஆரோக்கியமான போக்கு தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இங்கே சமீபத்தில் கூட சிறைன்னு ஒரு திரைப்படம் வந்தது. அது மக்களால் கொண்டாடப்பட்டு இன்றைக்கி வெகுஜன ரசிகர்களாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு படமாக சிறை இருக்குது. அதோட இயக்குனர் தம்பி சுரேஷ் அவர்கள் தான் இயக்கியிருந்தார். ஸோ இன்றைக்கி தமிழ் சூழலில் இந்த மாதிரியான முயற்சிகள் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்போ செம்மலர் அண்ணன் கூட மயிலான ஒரு படம் எடுத்திருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் அது செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இயர்லலாம் ஒரு பெரிய டைரக்டராக நம்ம முன்னாடி அவங்க நிற்பாங்க, செம்மலர் அண்ணன். ஸோ அந்த மாதிரி தமிழ் சூழலில் ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற வெகுஜன சினிமா ரசிகர்கள் இந்த மாதிரியான சினிமா போக்கை எப்போவுமே ஆதரிச்சிருக்காங்க. அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அண்டு இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் சமூக கருத்துக்களை ரொம்ப தீவிரமாக சொல்லக்கூடிய ஒரு முனைப்போடு இயங்குகிறாங்க. ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நிறைய சிக்கல்கள் உருவாகிருக்கு தமிழ் சொல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கி சமீபத்தில் ஜனநாயகம், பராசக்தி மாதிரியான படங்களில் தணிக்கைத்துறையுடைய தலையீடு இன்னும் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது அதன் போக்கை காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். பராசக்தி படத்தை பற்றி பேசுகிறப்ப நிறைய வசனங்கள் நீக்கப்பட்டிருக்கு. இயக்குனருக்கான முழு சுதந்திரம், தணிக்கை சான்றிதழ். என் படம்லாம் அதுதான் சொல்கிறேன், பராசக்தி மாதிரி நான் நிறைய படம் நம்ம எடுத்துருக்குறோம்ல, நம்ம ப்ரொடக்ஷனில் எடுத்துருக்கோம், என் டைரெக்ஷனில் நிறைய படம் இருந்திருக்கு, நிறைய பிரச்சனையை சமாளிச்சிருக்கேன். அண்டு அந்த திரைப்பட தணிக்கைத்துறை என்ன சொல்கிற அந்த உறுப்பினர்கள்லாம் நாங்களாம் உள்ளே போனால் அப்படி பார்ப்பாங்க. படம்லாம் நிறைய வசனங்கள் இருந்து நிறைய சம்பவங்கள் சீக்வன்ஸ் எல்லாம் குதறி விட்டுருக்காங்க. அதை மீறி தான் என்னுடைய திரைப்படங்கள் மக்களை சேர்ந்துருக்கு. அவங்க பார்த்துருக்காங்க, ரசிச்சிருக்காங்க, கொண்டாடிருக்காங்க. இந்த சிக்கல் எப்போதுமே இருந்திருக்கு. இன்றைக்கி பராசக்தி படம் மூலமாக இது மாதிரியான சிக்கல் நிறைய இருக்குன்னு மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த ஜனநாயக இஷ்யூ மூலமாகவும் மக்களுக்கு தணிக்கைத்துறையுடைய தலையீடு இந்த அளவுக்கு அரசியல் உள்ளே இருக்குது அப்படின்றத மக்கள் நேரடியாக இந்த பிரச்சனை மூலமாக உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் மூலமாக இப்போது என்ன சொல்கிறது, படைப்பாளிகள் இன்னும் தீவிரமாக இந்த பிரச்சனையை எதிர்த்து குரல் கொடுக்கணும், எல்லோரும் ஒன்றிணையணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம்.